இனிமேல் மணத்தக்காளி கீரை வாங்கும்போது இதையெல்லாம் கவனிச்சு பாருங்க. மணத்தக்காளி கீரையில இருக்க காய்கள் பழங்களை தான் பறிச்சுக்கிட்டு இருக்குங்க. கீரை நல்லா செழிப்பா வளர்ந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன காய்களும் அது முத்துனதுக்கு அப்புறமா பழங்களும் இருக்கும். காய்களையும் தனியா பறிச்சு எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மணத்தக்காளி கீரைக்கு மிளகு தக்காளின்னு இன்னொரு பேரும் இருக்கு. காய் பழம் ரெண்டுமே மிளகு போன்ற வடிவத்தில் இருக்கும். இது பிளாக் கலர்ல இருக்கனால இங்கிலீஷ்லயும் இதுக்கு பேரு பிளாக் நைட் ஷேட். காய்கள் முத்துனதுக்கு அப்புறமா அது செடியிலேயே பழமாகும். இதை நீங்க வயிற்றுப்புண் வாய்ப்புண் இருக்கவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம். இதை அப்படியேவும் சாப்பிடலாம். இந்த பழங்களை அப்படியே வச்சு விதை தூவி விட்டோம் அப்படின்னா அந்த விதையும் முளைச்சு வரும். காய் பழம் ரெண்டையும் பறிச்சதுக்கு அப்புறமா கீரையும் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். வயிற்று புண் வாய்ப்புண்ணு அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது நல்ல தீர்வா இருக்கும். இந்த கீரை காய் பழம் எல்லாமே இந்த கீரையும் காயும் நம்ம சமைச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இருக்க வயிற்றுப்பூச்சி எல்லாம் அழிஞ்சு போயிடும். கடையில் கீரை வாங்க போறீங்க அப்படின்னா அதுலேயும் காய்கள் பழங்கள் இருக்கும். அந்த காய்களை தனியாக பிரித்து எடுத்து இதை புளிக்குழம்பாகவும் யூஸ் பண்ணலாம். காய வச்சு வற்றலாக யூஸ் பண்ணலாம். நிறைய ஹோட்டலில் வத்த குழம்புக்கு இந்த மணத்தக்காளி வத்தலை தான் பயன்படுத்துவாங்க. இதில் இருக்க காய் பழம் கீரைன்னு மூணுமே பயன்படுத்திக்கலாம். இந்த பழத்தை அப்படியே மாடி தோட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல போட்டிங்க அப்படின்னா அதுவே படர்ந்து வரும். இது பழமானதுக்கு அப்புறமா இந்த பழம் அங்கங்க விழுந்து தானாவே முளைச்சு வரும். இந்த ஒரு பழத்திலேயே நிறைய விதைகள் இருக்கும். நீங்க ஒரு பழம் கிடைச்சதுன்னா கூட போதும், நீங்க நிறைய வளர்த்துக்கலாம். இதோட பூ எப்படி இருக்கு பாருங்க. ஆல்ரெடி ஒரு பேட்ச் காய்கள் பழங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி காய வச்சிருக்கேன். இதை வற்றலாம் இந்த வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். காய்களை சட்னிலையும் யூஸ் பண்ணலாம், புளிக்குழம்புலையும் யூஸ் பண்ணலாம். கீரையும் காய்களையும் வாரத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது உணவுல சேர்த்துட்டே வரலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.